இந்த அமர்வினை தலைமையேற்று நடத்த கேட்டுள்ளார்கள். என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நான் செம்மொழி மத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த அமர்வின் பொருண்மை அறிவியல் தமிழ். இதிலே 5 ஆராய்ச்சி கட்டுரையாளர்கள் தங்களது கட்டுரையை வாசிக்க இருக்கின்றார்கள். மூப்பா அல்லமின் என்பவர் சுற்று என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார். ஜேஆர்வி எட்வர்ட் கணிதமும் தமிழும் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மேலும் வினோபா உலக எண்கணித வரலாற்றுக்கும் வரலாற்று தமிழ் எண்களின் பங்களிப்பு. அதற்கு அடுத்தபடியாக சிவகாம சுந்தரி, டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்கள் தமிழ் எண்கள் பற்றி பேச இருக்கின்றார்கள். ஒரு இணைப்பாக அடிஷனல் என்று சொல்வார்கள், நெல்லை சு முத்து அவர்கள் அறிவியலும் கவிதைகளும் சில மொழிபெயர்ப்பு உத்திகள் என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள். முதலில் அவரை பேச அழைக்கின்றேன். மூப்பா அல்மின் அவர்கள். பெருந்தொகையோருக்கும் தலைமைத்துவம் ஏற்றிருக்கும் திரு மோகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கணிதம் அறிவியல் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் 0ங்கிற இலக்கத்திற்கு தமிழில் ஒரு பெயர் இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஒரு பெயர் செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணு பெயர் ஆய்வு தான் செய்திருக்கேன். இந்த 0 என்ற இலக்கம் அது முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணாகவும் ஒரு தனித்துவம் வாய்ந்த இலக்கமாகவும் இருக்கிற நிலையில் கட்டாயமாக இதுக்கு ஒரு தமிழில் ஒரு பெயர் அமைத்தே ஆக வேண்டும் என்பதே இந்த ஆய்வின் கட்டுரையாகும். நம்முடைய தமிழ் எண்களை பார்த்தோம்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்ற பேசிக் நம்பர்ஸ், அதாவது அடிப்படை இலக்கங்களான 1லிருந்து 10 வரையுமே அமையப்பட்டுள்ளது. இதனால் 0 என்ற இலக்கம் அவசியமற்றதாகவே இருந்து வந்துள்ளது. தற்காலத்தில் 0 to 9, அதாவது சுழியம் என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து 9 வரை உள்ள எண்களே அடிப்படை இலக்கங்களாக இருக்கின்றன. நம்முடைய இலக்கங்கள் எவ்வாறு அமையப்பட்டது என்றால் புணர்ச்சியின் அடிப்படையிலேயே எண்ணு புணர்ச்சிகள் அமையப்பட்டன. அதாவது 10 1 11, 5 10 50, 2 100 200, 100 2 102 என்பதாகத்தான் எழுதப்படுகிறது. இந்த 0 என்ற இலக்கம் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டிருப்பதால், அதாவது இட்ஸ் ஆஸ் அ பிளேஸ் ஹோல்டர், இதற்கொன்று பெயர் சொல் அமைப்பது ரொம்பவும் இன்றியமையாததாக இருக்கிறதுனால இதற்கு ஒரு பெயர் சொல் அமைப்பது கட்டாய கடமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய எண்ணு பெயர்களுக்கு உண்டான இலக்கண விதிகளை பார்க்கும் பொழுது 1 2 3 4 5 6 7 8 9 10 இதனை கூறுடன் கவனித்தோமானால் இவை அனைத்துமே குற்றிலுகர பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். அப்படின்னா எண்ணு பேருக்கு உண்டான பெயர் சொல் குற்றிலுகரமாகத்தான் நம்ம எடுக்கணும். அதை விட்டு மற்ற சொற்களை எடுக்கும்போது நிறைய குழப்பங்கள் உண்டாகிறது. இப்போ தற்போதைய காலத்தில் உபயோகப்படுத்திக்கிட்ட பெயர்கள் பூஜ்ஜியம், சுண்ணம், சூன்யம், சைஃபர், 0, முட்டை, வட்டம், சுழியம் என்பதாக பல பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டு வருகிறது. இதற்கென்று ஒரு பெயர் சொல், குறிப்பாக ஒரு தமிழில் ஒரு பெயர் சொல் இல்லை என்பதே இது ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியாகும். ஆகையினால இந்த பெயர் சொல் தமிழ் இலக்கணப்படி இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு கடைசியாக நாம் தமிழ் பெயர் எவ்வாறு இருக்க முடியும் என்பதையும் காண்போம். பூச்சியம், அதாவது பூஜ்ஜியம் என்ற சொல்லை இந்த ஜா தமிழ் இல்லைங்கிறதுனால என்ன செய்யறோம்னா பூச்சியம் இச்சன்னா போட்டு சீனா போட்டு பூச்சியம் என்று தமிழுக்காக எழுதுறோம். ஆனாலும் இந்த பூஜ்ஜியம் என்ற சொல் வேற்று மொழியில் உள்ள சொல் என்பதால் இது குற்றிலுகரமாக அன்று குற்றிலுகரம் அன்று தமிழும் அன்று. அடுத்தது சுண்ணம், சூன்யம். இந்த சுண்ணம் சூன்யம் என்ற சொல்லை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது சமஸ்கிருத, அதாவது சான்ஸ்கிரிட் சொல்லிலிருந்து சுன்யே என்ற சொல்லிலிருந்து உருவானதாகும். இதுவும் தமிழும் அன்று குற்றிலுகரமும் அன்று. அடுத்ததாக சைஃபர் 0. சைஃபர் 0 என்பது தற்காலத்தில் ஆங்கிலத்தால் அனைவராலும் புழக்கப்படுகின்ற ஒன்றாகும். இந்த சொல் சிஃபர் என்னும் அரபிக் சொல்லிலிருந்து உருவானதாகும். இந்த சொல்லும் தமிழும் இல்லை குற்றிலுகரமும் இல்லை. அடுத்தது முட்டை. முட்டை வடிவ
முட்டை வடிவத்தில் காணப்படுறதுனால அதையும் முட்டை என்று சொல்கிறார். நம்ம ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்தில் கூட அவன் முட்டை வாங்கிட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா முட்டை என்ற பெயர் சொல்லானது முட்டை போன்ற வடிவத்தை குறிப்பதற்குண்டான பண்பு பெயர் அல்ல. முட்டை என்பது உயிரினங்களின் முட்டையை மாத்திரமே குறிக்கக்கூடிய ஒரு பண்பு பெயராகும். காரணம், முட்டை என்பது மஞ்சள் அல்லது வெள்ளை கருக்களை உட்கொண்டும் உயிர்ப்பிக்கக்கூடியதும் வெவ்வேறு உயிரினங்களின் காரணமாக வெவ்வேறு நிறங்களை கொண்டதும் இன்னும் பல தன்மைகளை கொண்டதும் தான் முட்டை எனப்படும். ஆகையினால இந்த முட்டை என்ற சொல்லையும் நாம் எடுத்துக்கொள்ள இயலாது. இது தமிழாக இருந்தாலும் இது குற்றிலுகரம் ஒன்று. சுழி அல்லது சுழியம் தற்போது கடைசியாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்க சொல்லாக அமைகிறது. சுழி அல்லது சுழியம் தமிழ்ல ஒரு பெயர் சொல் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினாலையும் இது சுழன்று வரையப்படுறதுனாலையும் இதனை சுழி என்றும் அதனுடைய அம்சாரியை சேர்த்து சுழியம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா தமிழ்ல நம்முடைய வழக்கு என்னண்டா முழுமை பெறாத வட்ட வடிவத்தை தான் சுழின்னு சொல்றோம். உதாரணமாக இந்த உயிரெழுத்துக்கள் இருக்குது. உயிரெழுத்துக்கள்ல ஆவண்ணா, ஈனா, ஊனா அதுல காணப்படும் சுழிகள் இவை காணப்படும் சுழிகள். அதாவது மெல்லினங்களில் காணப்படும் 3 சுழினா 2 சுழினா இவைகளில் காணப்படும் சுழிகள். இன்னும் உயிர்மெய்களில் காணப்படும் உயிர் மெய்களில் உள்ள இகர்களில் காணப்படும் மேற்சுழிகள் கீனா, கீயன்னா, பீனா, பீயன்னா. உகரங்களில் காணப்படும் கீழ்ச்சுழிகள் தூணா, தூவண்ணா, லூனா, லூவண்ணா என்பதைத்தான் நாம் சுழி என்று சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஐகாரம், ஔகாரம், ஒகாரம், ஓகாரம் ஆகியவற்றில் காணப்படும் முதற் சுழிகள் இப்படி சுழிச்சு எழுதுவோம். ஒத்தகம்பு, ரெட்டகம்பு என்பதாக சுழிச்சிடும். இந்த இவற்றை தான் நாம் சுழி என்று சொல்லுவோம். முழுமை பெறாத ஒரு வட்ட வடிவத்தை தான் நாம் சுழின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இருக்கும்போது இதுவும் ஒரு வகையான சுழிதான், இல்லை முழுமை பெற்ற சுழி என்று சொன்னாலும் கூட இது குற்றிலுகரம் அன்று. அப்படி இருக்கும்போது அப்ப குற்றிலுகர நோக்கோட நம்ம பெயர் சொல் அதாவது கிளவிகளை தேடுறோம். அப்படி கிளவிகளை தேடும் பொழுது 3 பெயர் சொற்கள் காணப்படுகின்றன. வட்டு, வெற்று, சுற்று. இது 3மே குற்றிலுகரமாகும், அதாவது வன்றோட குற்றிலுகரமாகும். வட்டுங்கிறது வட்டம். வட்டுங்கிற வட்டம் வட்ட வடிவத்தை மட்டும் குறிப்பது மட்டுமின்றி அது தனக்குள் ஒரு அளவுகோல்களையும் கொண்டுள்ளது. அதாவது பரப்பளவு, விட்டம், சுற்றளவு போன்ற அளவுகோல்களை கொண்டதுமே ஆகும். ஆகையினால இது குற்றிலுகரமாக இருந்தாலும் இந்த எண்ணுக்குரிய பேரா ஏற்கவியலாது. காரணம், இந்த எண் எந்த விதமான அளவுகோலற்ற ஒரு சுற்றாகும். 2வது வெற்று. இதனின் மதிப்பு வெறுமை, ஒன்றுமில்லாமை, வெற்றிடம் போன்றவற்றை குறிக்கும் ஒரு பண்பு பெயராகும். சுற்று முழு சுற்றாக இருப்பதாலும் சுற்றி வரைவதாலும் ஏற்படும் ஒரு பண்பு பெயராகும். இப்ப கடைசியா நம்ம வட்டு என்பதை விட்டுவிட்டு, ஏன்னா அது குற்றிலுகரமாக இருந்தாலும் அது தன்னுடைய அளவுகளை கொண்டிருப்பதால் அதனை விட்டுவிட்டு மீதம் இருக்கிறது வெற்று, சுற்று. இப்ப வெற்று, சுற்று ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது இந்த சமன்பாட்டு நிலையில், அதாவது 5 - 5 = 0, 5 5 கழியும் போது ஒரு இலக்கம் ஒன்று கிடைக்கிறது. அதனை வெற்று என்று பொருள் கொண்டோமையானால் அந்த இடத்தில் 5 - 5 = ஸ்பேஸ், அதாவது வெற்றிடமாக விட்டுவிடுதல் வேண்டும். ஆனால் நமக்கு அனைவருக்கும் தெரியும், கணிதத்தில் அவ்வாறு எழுதப்படும் ஒரு சமன்பாட்டு நிலை மீதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சமன்பாட்டு நிலையாகும். இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம். ஆகையினால இதில் காணப்படும் இந்த சமன்பாட்டு நிலையில் காணப்படும் அந்த 0விற்கு வெற்று என்னும் பதம் பொருந்தாமல் சுற்று என்னும் பதமே பொருத்தமாக அமைகிறது. 2வது இந்த வரிசை இலக்கங்கள், அதாவது -2, -1, 0, 1, 2 இந்த வரிசை இலக்கங்களை காணும் பொழுது -1க்கும், அதாவது கழித்தல் 1க்கும் கூட்டல் 1க்கும் இடையில் ஒரு இலக்கம் உண்டு. அது நாம் எல்லாரும் அடைவோம். அவ்வாறு இருக்க இதில் வெற்று என பொருள் கொண்டோமையானால் அந்த இடத்தில் வெறுமையை விட்டுவிட வேண்டும். அதாவது -1